ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ஸ் அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் உண்மையிலேயே ஒரு நல்ல கேம். பார்க்க என்னமோ பொம்மை கேம் மாதிரி இருந்தாலும் விளாட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் கிட்டத்தட்ட நிறையா விஷயங்கள் ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் எல்லா கேமும் இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இது தான். ஆனால் நான் ஃப்ரீ ஃபயருக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு நல்ல கேமாக தான் இருக்குது விளாட்றதுக்கு. பாருங்கள், நான் இப்போதைக்கு ஒரு 4 பிளேயர் வச்சு அதை கேரக்டர் வச்சுருக்கேன். இந்த கேரக்டருக்கு ட்ரெஸ்ஸுனால் இருக்குது, ஆனால் மெயினாக கேரக்டர் ஸ்கில்லு தான். கன்று கூட கிடையாது. அப்படியே கேரக்டருக்கு ஒரு கன் இருக்கும், அவ்வளோதான். இது பாருங்க, ஸ்பைடர்மேனில் இருப்பார் இவர் டாக்டரு, அந்த மாதிரியே இருக்கான் பாருங்க இவன். ஓகே, வாங்க ஒரு கேம் பிளேவை போடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லோடிங் ஆகிட்டு இருக்குங்க பாருங்க. ஆனால் இது யூஎஸில் விளாட்ற கேமா எனக்கே இப்போ தான் தெரிய வருது. உள்ள அந்த டீம் எம்எஃப்சி கப்புன்னா இருக்கும்ல, இப்போ ஃப்ரீ ஃபயரில் இருக்கேன், அந்த மாதிரியே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒருத்தனை போடுவோம். இங்கே பாருங்கள், ஓடுறான் பாருங்கள். இங்கிட்டேருந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கலெக்ட் பண்ண நமக்கு எனர்ஜி நிறையா இருக்கும். இதுலேயும் சில டைம் இருக்கும். இந்த பாருங்கள், 2 இருக்கா. இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் அடித்து போடணும். அதே மாதிரி பின்னாடி ஒரு கேஸ் மாதிரி கிளம்புது பாருங்கள், அது ஜோன். இந்த ஜோன் முடிகிறதுக்குள்ளே நம்ம இவனுங்களை எல்லாரையும் முடிச்சிடணும். இல்லைனா இந்த ஜோனுக்குள்ளேயே ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு தாவி அவனை போட்டு தள்ளி அந்த க்யூப் எடுத்துடணும். இதுதான் கேமோட கான்செப்ட். கடைசி வரைக்கும் எவன் சர்வே ஆகி நிற்கிறானோ அவன் தான் இந்த கேமோட வின்னர். மொத்தமாக 10 பேர் இருப்பாங்க. டீம்னால் 2 பேராக சேர்ந்து அப்பயும் 10 பேர் தான் இருப்பாங்க. எல்லா கேமுக்கும் 10 பேர். அதே நிறைய வித்தியாசமாக அதில் 6 பேர், 3 பேர், 2 பேர், 4 பேர்னு மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கேம், அதாவது ஒரு கேம் டைப்புக்கும் டிஃப்ரெண்ட் அப்படி இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், ஒருத்தன் இருக்கிறான். ஓகே கைஸ், இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நடுவில் வேறு ஒரு வேலை விட்டதுனால மறுபடியும் வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, கையில் இப்படியே வச்சுட்டு போகிறான். தோல் மேலே கத்தியை போட்டு போகிறான் சார். தலையில வெட்டிட்டு ஆகும் பாருங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. கமான், இதோ வந்தா. கரடி. கரடி அடிக்கிறாங்க. இந்த பாருங்க, மறுபடியும் கரடி வருது. இது கரடி ப்ரொடெக்ஷன், பாடி கார்டு. ஓகே, அடிச்சாச்சு, அவ்வளோதான். அடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ ஆரம்பித்து இந்த பாருங்க. உண்மையிலே அது ஸ்பைடர்மேனில் வர வில்லன் மாதிரியே இருக்கு. ஓகே, இப்போ ஒரு குவெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு கிரேட் மாதிரி தருவாங்க. அந்த இதுதான் பாருங்க, ஏதோ தராங்க. சூப்பர் ரேரில் கோல்டு காயினா. என்னடா இது? கோல்டு காயின்னா ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக தருவானுங்களா? என்னடா இது, அநியாயமாக இருக்கே. ஓகே கைஸ், இப்போ பாருங்க, இதுதான் ட்ராஃபி புஷிங். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராஃபி புஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேப்பு ரிவார்ட்ஸ்னால் தருவாங்க. இது ஒரு நல்ல கான்செப்டாக தான் இருக்குது. ஓகே, நாங்கள் அடுத்தது பிரால் பால் இந்த கேம் ஆடுவோம். அதுக்கு முன்னாடி இது ஃப்ரீ ஃபயரில் இருக்குங்க, பூயா பாஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க. இதுலேயும் அதே கேரக்டர் தான். இந்த பாருங்க, ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே, சூப்பர் ரேர், எபிக், மித்திக். ஓகே, என்னவோ கிடைக்குது. என்னது இது? உங்களை பாவி பவர் பாயிண்ட்ஸ் தராங்க சார். ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஓகே, வாங்க நம்ம கேம் ஓடுவோம். இன்னொரு கேம் இவனை வச்சு ஓடுவோம். இந்த கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் 5-6 பால் போடும். அதாவது அந்த வயிற்றுக்குள்ள இருக்க அந்த பால். இது 6 பேர் வந்துட்டானுங்க. இந்த கேமுக்கு 6 பேர் தான் போகும். நான் சொன்னேன்ல அதே மாதிரி. ஓகே, இந்த பிரால் பால்ன்றது ஃபுட்பால் மாதிரி தான் போல் இருக்குது. 3 பேர். ஏன்னா அதில் 11 பேர் இருப்பாங்க, இல்லை 3 பேர். ஓட்ட டெக்னாலஜின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அங்கே பாருங்கள், அடிப்போம். அங்கே பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெச்சில் எத்தனை பால் பார்த்தீங்களா? அதே எதிர்வாயு கூட அடிக்கும். அவ்வளோதான். நம்ம டீம்லேருந்து ஒருத்தன் ஸ்கோர் பண்ணிட்டான். ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்கோர் பண்ண பார்ப்போம். ஓகே, சுற்றி அடிக்கிறீங்க. நான் எங்கடா இருக்கேனே தெரில. அப்படியே கத்தன்னு இருக்காங்க. மறுபடியும் அவனே அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அவனுக்கு பாடி கார்டு மாதிரி ஆகிட்டோம். ஓகே, 2 கோல் அடித்தாலே கேம் முடிஞ்சா. இப்போ நம்ம தான் அதிகமாக கீழே அடிச்சிருக்கோம், அதான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இதில் 10 ட்ராஃபி ஏறி இருக்குது. ஏற்றி நம்ம போயிடலாம் போல் இருக்கு. லெவல் தாண்டி அடுத்த கேம் போட்டிருக்கோம், மறுபடியும் போட்டிருக்கோம். இப்போ பார்ப்போம்.
ஓகே கைஸ், கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அது என்ன பண்ணுறது, எல்லா ரூமுமே ஃப்ரீயாக இல்லை, ஃபுல் ஆக்குப்பைடாக இருக்குது. இந்த ரூமில் என் தம்பி மட்டும்தான் இருக்கான். என்ன பண்ணுறது? ஓகே வாங்க அடி போடுங்க. இதில்னா செம்மையாக அடிச்சிருப்பேன். ஆனால் மொத்தம் 3 மேட்ச் அடிடுவேன். அதில் ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஒரே கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். 1 or 2 தெரில. அண்ட் இதே மாதிரி இந்த கீழே வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மண்டை சிம்பிள் இருக்குது தெரியுமா, அது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு பவரான அட்டாக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இதுக்கும் பவர் அட்டாக் மாதிரி இருக்கும். ஓகே அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டிங்களா? டேய் என்னடா அது? ஓகே மறுபடியும் வரும். ஓகே கைஸ் ரிவ்யூ ஆகிட்டோம். மறுபடியும் போகணும். எங்கடா இருக்கேன்? டேய் ஐயோ, ஓ அந்த கேரக்டர் இல்லை, நான் இங்கே இருக்கேன். அப்படி இருங்க, இப்போ எவனையாவது அடிக்கணும். எந்த வரம் பாருங்க அவனை. ஐய் அவ்வளோதான். இதுலேயும் நம்ம கில் தான் பண்ணுறோம். ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியுதா? கஷ்டமாக இருக்குது. ஐயோ மறுபடியும் சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச கோல் ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ. ஸ்கோர் பண்ணாமல் விட மாட்டேன். அடி அந்த வாரம் பாருங்க, அதுக்குள்ள நம்ம பால் எடுத்து போயிடணும். ஓகே அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் பாலை. இல்லை நம்ம தான் வச்சுருக்கோமா? பாலை பிடிங்க பார்க்குறான் பாருங்க. ஐயோ எடுத்து போயிட்டான். ஓட ஐயோ கோல் அடிச்சிருவானோ? அடிச்சிட்டான். ஐசக் ஸ்கோர்டு. அடுத்தது நம்ம அடிப்போம் கோலை. ஓகே பால் எடுத்தாச்சு. டக்குன்னு இவங்களை அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு முன்னாடி போயிடணும். ஐயோ முள் வேறு இருக்கணுமோ. நம்ம இங்கே இருக்கோமா? அவனுக்கு போயிட்டானுங்க முன்னாடி. அப்போ அடிச்சிடறா அடிச்சிட்டான். ஐயோ ஸ்கோர்டு. ஓகே இப்போ அடுத்த கேம். வாங்க இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு பால் எடுப்பேன். ஓகே எப்படியாவது அடிச்சிட்டு போயிடும். கமான் அவ்வளோதான். பால் எடுத்தாச்சு. டே விட்றா, கொஞ்சம் இடம் விட்றா. நம்ம தான் வச்சுருக்கோம் பாலை. அடிச்சிரு. அப்பாடி அடிச்சிட்டா. 2 கோல் அடிச்சாச்சு. நம்ம தான் அது வின்னர். ஓகே அடுத்த கேம் போகலாமா? டக்குன்னு முடிஞ்சா போகலாம். ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம ஒரு கில்லு இல்லை 2 டைம்ஸ் அடிச்சிடும். ஒரு கில் அடிச்சிருக்கோம், ஒரு கோல் அடிச்சிருக்கோம். நம்ம 2 டைம் கில் அடிச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு டைம் தான் செத்துருக்கான். ஓகே இதுலேயே பார்த்து ட்ராஃபி ஏறி. ஓகே கைஸ் இன்னொரு கேம் போடுவோம். அதுக்கெல்லாம் வந்து ரேட்டா அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. ஓகே மறுபடியும் ஒரு கிரேட் தராங்க. நம்ம கிரேட்னே பேர் வச்சுப்போம். எதுக்கு இதுக்கு வேறு ஏதாவது பேர் நான் வச்சுட்டு. ஓகே ரேரு. என்னடா ரேர்லேயே கொடுத்துட்டீங்க. ஓ இன்னொரு கிரேட்டு ரேர் மறுபடியும். அது என்னடா அதே அநியாயம் பண்ணுறீங்களா? ஓகே எனக்கு என்னமோ இவன் பிடிக்கல. அதே அந்த டாக்டர் இதே வச்சுப்போம். இதோ இவன் தான் சூப்பராக ஆடுறாங்க கைஸ். இதுக்கு முன்னாடி ஸ்கின் இதாகும்போது நல்லா இருந்தான். இதில் இப்போ சூப்பராக இருக்காது, அழகாக இருக்கான். ஓகே இவனை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ராஃபி பாருங்க, அதுக்குள்ளே 230. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 187 இருந்துச்சு. இப்போ 230 ஏற்றியாச்சு. அவ்வளோதான். ஓகே மறுபடியும் அதே பிராட் பால் தான். அப்பாடா ஒரு சேஃபான ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம நிம்மதியாக ரெக்கார்டிங் பண்ணலாம். ஓகே இந்த கேமில் வந்து இவனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே பால் எடுத்தாச்சு. டேய் இப்போ இந்த பாருங்க, அவன் வெயிட்டாக இருக்கான் பாருங்க. அவன் தான் நம்மளை அடிச்சிருவான் போல இருக்கு. பயமாக இருக்குது. அப்படி அவன் அடித்தா நான் அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிடுறான். அப்படியே என்னடா பால் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? இங்கே பாருங்க எவனோ ஒருத்தன் தனியாக ஓடிட்டுருக்கான். டேய் என்னடா இங்கே பண்ணிட்டுருக்கேன்? பால் அங்கே இருக்குது, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்? அடிச்சிருவேன்டா. அவ்வளோதான்டா டேய். ஓகே அடுத்தது அவன் மூவ் பண்ணி போவான். இவன் தாங்க, இவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடணும். அடிச்சிரு. அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஆடு. இது பிரெட் பக்கோடா. என்னடா பேர்? சோத்துக்கான பேர்னு வச்சுருக்கீங்க. ஓகே மறுபடியும் இப்போ நம்ம பால் எடுத்துகிட்டு போனான். ஐயோ அதுக்குள்ளே யாப்பன் பால் எடுத்துகிட்டு போயிட்டானே. எங்கடா இருக்கேன் நான்? ஓ அவன்கிட்ட இருக்கான். ஐயோ இவன் அடிக்கடிக்க ஒரு டக்குன்னு பவர் குறையுதுங்க. என்ன அடிச்சிடும். அவ்வளோதான்டா, சித்தப்படா. வாங்க நாம் அடுத்து. ஐயோ அதுக்குள்ள அவன் இன்னொரு கோல். இன்னும் ஒரு கோலில் அடித்தா அவனுக்கு வின்னு. அதே இன்னொரு கோல் நம்ம அடித்தா நம்ம வின்னு. ஒரு கோல் தான் வாழ்க்கையை மாற்ற போகுது. அப்பா எடுத்துகிட்டு போயிட்டான். கமான் டாக்டர் ஆடுறா. அவ்வளோதான், ஜெயிச்சிருவோம். அவ்வளோதான், நம்ம 2 கோல், அவனுக்கு 1 கோல். ஓகே அடுத்த கேம் போகலாம். நம்ம 5 கில் ஒரு டைம் கூட சாவலை. பிரெட் பக்கோடா ஒரு டைம் செத்துருக்கான். இவன் எதுக்கு இருக்கானே தெரியல இந்த பொண்ணு. ஓகே
அடுத்த கேம் இதே ஆடலாமா, வேறு ஏதாவது ஆடலாமா? ஓகே, அதுக்குள்ளே கிரேட் வந்துருக்கு. சூப்பர் ரேர். என்னது ஒன்றுமே இல்லை. காயின்ஸா? ஓகே, மறுபடியும் 246. இந்த டைம் 16 ட்ராஃபி, 5 கில் அடிச்சதுனால 4 ட்ராஃபி எக்ஸ்ட்ராவே தந்துருக்கானுங்க. பரவாயில்ல. ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த ஒரு கேம் ஆடுவோம். இப்போ என்ன ஆடலாம்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஆடி இருக்கோம், பிரால் பால்னு நினைக்கிறேன், இல்லை வேறு என்னமோ. அவளுக்கு 2 தோட்டு விட்டேன், என்ன வந்துச்சோ பார்த்துக்கலாம். ஓகே, நாக் அவுட்டு கைஸ். இப்போ நம்ம ஆட போகிறது நாக் அவுட்டுன்ற சிம்பிள். 2 ரவுண்டில் எவன் ஈஸியாக டக்குன்னு அடிச்சுட்டு போகிறான் டீமை, அவன் தான் வின்னர். இது டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம கில் அடிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா வர பிளேயர்னால் டப்புன்னு கில் அடிச்சிடுவாங்க. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஒரு 2 கில்லாவது அடிச்சிடணும். ஒரு கில்லாவது அடிச்சிடணும் ஒரு ரவுண்டில். அப்போ தான் நம்ம இது ஆக முடியும். அவ்வளோதான், முடிஞ்சா 2வது ரவுண்டு. ஓகே, இப்போ 2வது ரவுண்டு என்னென்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேமோடு நம்ம இதை முடிச்சிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ டைம் வந்து 11 நிமிஷம் ஆயிடுச்சு. வீடியோ பிளான் பண்ணதே 15 நிமிஷம் தான். அதுலேயும் இப்போ 15 நிமிஷம் 30 செகண்ட் ஆகிடுக்குது கிட்டத்தட்ட. அவுட்ரோ அதெல்லாம் போடணும். ஓகே, இந்த கேம் நம்ம ஜெயிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, 2 நாக் அவுட் தான். ஓகே, என்னது ஏதோ ரோபோட் பவர் தான். அதான் அந்த இது ரோபோட் ரீட் தான் நம்ம போட்டுருக்காது. ஓகே, ட்ராஃபி ரோட்டில் டவுன் ஸ்கொயரில் இருக்கோம். இப்போ நம்ம ஏதோ மிகா ட்ரைமர் ஸ்டுடியோவுக்கு இல்லை பேர் என்ன, எல் ப்ரிமோ. ஓகே, இது லெவலப் கார்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன காயின் அது இதுன்னு தெரியுங்க, அதெல்லாம் தாங்கடா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே. இது கமெண்ட் பண்ணுறது, நம்ம டீம்மேட் கிட்ட எமோட் போடுற மாதிரி. ஓகே, இப்போ இவனை வச்சு ஆடி பார்ப்போம் நாக் அவுட்டு. பாருங்க, தான் ஒர்க் சாங். ஓகே கைஸ், என்னடா டக்குன்னு ஆரம்பிக்குது. அதான் இந்த கேமில் பிடிச்சதே, டக்குன்னு ஆரம்பிக்குது. ஓகே, டக்குன்னு இந்த ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்தது ஏதாவது புதுசாக ஒன்று விளாடுவோம். இன்னும் ஒரு கேம் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இன்னும் ஒரு கேம் ஆடலாம், அதை ஆடிட்டு முடிச்சிடுவோம். ஓகே, இவனை இப்போ டெஸ்ட்டு பண்ண போகிறான். யாருங்க, அவனோட இவனுக்கு லென்த் அதிகமாக இருக்குது, அட்டாக்கிங் லென்த் இந்த டாக்டரோட. ஓகே வச்சிட்றா. இங்கே பாருங்க, அவனை அடிப்பான். இந்த இருக்கான் பாருங்க, அவனை அடிக்கணும். இன்னைக்கு அடிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அக்காவை போட்டு தள்ளிடுவோம். பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். அடுத்தது டக்குன்னு யாரையாவது போட்டு என்ன இவ்வளோ தூரம் குதிக்கிறான் பாருங்க. இப்படி இந்த ஸ்மாக் போடுற மாதிரி ஒரே குதி. அவ்வளோதான், அந்த இடத்துல இருக்கிற கட்டெல்லாம் உடஞ்சி போச்சு. ரொம்ப டேஞ்சரான ஆளாக தான் இருக்கிறான். என்ன பொறுமையாக ஓடுறான் இவனாச்சும் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கு. ஓகே, அட்டாக். அவ்வளோதான். அவன் அடிடா. அப்பா, சாவ மாட்டானே பாருங்க. நமக்கு முன்னாடி இன்னொருத்தவன் கீழே அடிக்கிறான் பாருங்க. அவனோட அட்டாக் லென்த்தை பாருங்க எவ்வளோ தூரம். ஏதோ தாவி வரான் பாருங்க. டேய், என்னடா தாவி வேற, பொங்கலை பார்த்தாடி தாவி ஏறியாடா டேய். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேமில் நம்ம தான் வின்னர். 2 ரவுண்டு முடிஞ்சிச்சு. நம்ம 1 கில், அவன் 4 கில். ஓகே, இந்த கேரக்டர் எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கல. பரவாயில்ல, இன்னும் ஒரு கேம் தானே ஆடுவோம். இருங்க, இது வேணாம், வேறு ஹைஸ்ட் இது ஆடுவோம். சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இதுதான் கைஸ் லாஸ்ட் கேம். இதோட இந்த வீடியோ முடிச்சிடுவோம். ஏன்னா போகணும்னா இன்னும் இழுத்துக்கிட்டே போவோம். இப்போ இந்த கேரக்டர் யூஸ் பண்ணலாமா, எதை யூஸ் பண்ணலாம், இவனே யூஸ் பண்ணுவோம். அந்த கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதனால் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே ஹைஸ்ட்னா இது என்னன்னு தெரில பாருங்க. எவனோ யூனிகார்ன் மண்டனா இருக்கான் பாருங்களா. ஓகே, என்னடா இது. ஓகே இப்படி சொல்லியே வாய் வலிக்குது. ஓகே கைஸ், இன்னும் கண்டோண்டு தான் இருக்குது. அப்படி இதில் பாதியோடு கட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் பெருசாக போகும். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். நமக்கு 100%, அவனுக்கு 100% இருக்கும்.
ஃபஸ்ட்டு யார் இந்த 100% 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய கேம் ப்ளே வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கணுன்னு நினைக்கிறேன். பாய். ஃபுல் கேம் ப்ளே போடல, சாரி. ஓகே, பாய்.